வணக்கம். நான் சக்தி, மதுரையிலேருந்து. போன வீடியோவில் வந்து எப்படி பேசிக்காக முகம் எடுக்கிறது, மாவு எப்படி கரெக்டாக நீட்டாக வைக்கிறது அப்படின்றத பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பர் ஒர்க்கு. இப்போ நான் கழுத்துக்கு இதுக்கெலாம் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஃபஸ்ட்டு லேயர் சில்வர் கலரு, சில்வர் ஃபாயில் அது பேர். இப்போ அந்த செயின் மாதிரி போடுறேன்ல, அது வந்து நார்மல் அந்த லேஸ் ஹவுஸ் கடையிலே கிடைக்கும். நார்மலான லேஸ் ஹவுஸ் கடையிலே கிடைக்கும். கழுத்துக்கு போடுறது நேராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கிராஸாக இருந்தாலும் டோட்டலாகவே மாற்றிடும் அலங்காரத்தை. அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து ப்ளவுஸ் மாடலில் போட போகிறேன். அதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க பேப்பர் வந்து டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. இது போட்டு ஒட்டினோன்னா அப்படியே பேப்பர் மேலே பேப்பர் ஒட்டும். இப்போ சுருக்கமாக தெரியாது, பேப்பர் மேலே பேப்பர் ஒட்டிக்கிறோம். அதே மாதிரி கொஞ்ச நேரத்துலையே இந்த பேப்பரை வந்து ஒன்ஸ் ஒட்டிட்டோன்னா திரும்ப உரிச்சு எடுக்க முடியாது. அதனால் வைக்கும்போதே கரெக்டான அளவு பார்த்து வெட்டிக்கோங்க. ஏன்னா அப்படியே அந்த மாவு சந்தனம் நீங்கள் எது போட்டாலும் அப்படியே பிடிச்சிக்கிறோம். அது கொஞ்ச நேரத்துலேயே அப்படியே பார்க்க எப்படி இருக்கும்னா வாட்டர் பெயிண்ட் யூஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. பெயிண்டிங் போட்டோன்னா எப்படி இருக்குமோ அதே ஃபினிஷிங் இருக்கும். அப்படியே செட் ஆகிடும் அந்த இது மேலேயே. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பேப்பர் மேலே பேப்பர் எப்படி ஒட்டுதுன்னு. இந்த பேப்பர் பேர் வந்து டிஷ்யூ, பிளாக் டிஷ்யூ இந்த மாதிரி இருக்கும். இப்போ தலைக்கு ஒட்டுறதுக்கெல்லாம் பிளாக் டிஷ்யூ தான் போடுவாங்க. இது நான் போட்டிருக்கிறது வந்து ரெட் கலரு. சேலை என்ன கலர் போடுறீங்களோ அதுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டில் ஒரே மாதிரி வராமல் கொஞ்சம் நல்லா லுக்காக ரெண்டும் தனித்தனியாக தெரிகிற மாதிரி கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து கைக்கு அந்த முனைக்கு வந்து சில்வர் ஃபாயில் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அதுக்கு நீங்கள் ஏதாவது லேஸு அந்த மாதிரி ஏதாவது வைக்கணுன்னா கூட வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ வந்து சாரீ டிராப்பிங் அந்த இதுக்கு வந்து நார்மல் ஃப்ளோரசன்ட் பேப்பர். ஃப்ளோரசன்ட் எக்ஸ்போர்ட் போடாதீங்க. எக்ஸ்போர்ட் போட்டிங்கன்னா அது ரொம்ப இன்னும் கனமாக இருக்கும், ரொம்ப மொடன்னு நிற்கும். நார்மல் ஃப்ளோரசன்ட்டு ஸ்கை ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே கோல்டன் செலோ டேப்பு அதுதான் ஒட்டியிருக்கேன், வேறு எதுவும் கிடையாது. அதை குட்டி குட்டியாக ப்ளீட் வச்சு எடுத்துக்கணும். சும்மா கொச்சன்னு ஒட்டிடாமல் நான் என்ன மாதிரி வைக்கிறேனோ அதே மாதிரி கொஞ்சம் பொறுமையாகவே வைங்க. உங்களுக்கு பெயிண்டிங் பண்ணுற காஸ்ட்டை விட இது காஸ்ட்டும் கம்மி, வேலையும் மிச்சம். ஓகேவா? சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும், நல்லா லுக்காகவும் இருக்கும் பார்க்க. வீடியோ வந்து ஒரு சிலருக்கு பார்க்க வந்து கிராஷாக இருக்கும். ஆட்டோ ரோட்டேட் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுட்டு நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கனாலே போதும், கரெக்டாக இருக்கும் வீடியோ. அதுக்கப்புறம் இப்போ 2 காலுக்கும் இப்போது நார்மலாக புடவை கட்டின அம்மன் வந்து எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி பார்த்துக்கோங்க, எந்த ஸ்ட்ரக்சரில் வச்சா நல்லா இருக்குங்க. இப்போ பத்மாவதி தாயார் அந்த மாதிரிலாம் போடும்போது பாதம் தெரியாத மாதிரி தான் பத்மாசனத்தில் தான் உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி மாவு ஏற்றி வச்சுக்கோங்க. மகாலட்சுமினா அதுக்கேற்ற மாதிரி. இந்த பேப்பர் போடும்போது கொஞ்சம் பொறுமையாகவே போடுங்க. ஏதோ வேகமாக போட்டிங்கன்னா அது அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாகவே பார்த்து போடுங்க. அந்த ஒன்ஸ் அந்த கால் அந்த கேப்லலாம் லேசாக அந்த மாவு தெரிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல கொஞ்சம் நல்லா பேப்பரை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க.
அதுக்கப்புறம் மேலே மாராப்புக்கு வைக்கிறது வந்து நல்லா ப்ளீட் வச்சுக்கோங்க. நடுவில் மார்பிள் அந்த மாதிரிலாம் வைக்காதீங்க, மாவு வைக்காதீங்க, உள்ள பேப்பர் நிற்கணும்னு சொல்லிட்டு. அதெல்லாம் தாராளமாக நின்றுக்குறோம். ஓகேவா? மேலே தோலில், அதுக்கப்புறம் எந்த இடத்துல மார்பில் கரெக்டாக அந்த பேப்பர் நிற்கணுமோ அதே மாதிரி கொஞ்சம் லேசாக அரை மார்புக்கு வந்து இறங்கின மாதிரியே போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் அந்த ப்ளவுஸ் இதுவும் சேலையும் தெரியும். இல்லை ஃபுல் மார்பையும் ஃபுல்லாக கவர் பண்ணி மாராப்பு போட்டிங்கன்னா அந்த ப்ளவுஸோட லுக்கு வந்து அந்தளவு தெரியாது அட்ராக்டாக. அப்புறம் கொஞ்சம் மாராப்பு போடும்போது கொஞ்சம் கிராஸாகவே போட்டுக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ரைட்டாக அப்படி போட்டிங்கன்னா அந்த இடுப்பழகு இதெல்லாம் தெரியாது, இடுப்பு அந்த இதெல்லாம் தெரியாது. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஓரளவு அந்த புடவை கட்டின அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஓரளவு வந்துடுச்சு. போதும், இதுக்கு மேலே வந்து பேப்பர் ஏற்ற வேண்டாம். நிறையா பேர் அன்றைக்கி கிளாஸுக்கு வந்து பார்த்துட்டு கேட்டிருந்த விஷயம் இதுதான். இப்போ ஃபுல்லாமே அந்த பேப்பர் டைப்பில் சாரீ போடுறீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அதை அன்றைக்கி போட முடியல. அடுத்த கிளாஸ் வந்து பிப்ரவரி மாதம் போடுறதா இருக்கும். போட்டோன்னா இப்போது அந்த வயலட் கலரில் பேப்பர் புடவை கட்டின மாதிரி போட்டிருக்கேன்ல, அந்த லெஃப்ட் ஹேண்டில் வந்து அக்னி சட்டி ஏந்திர மாதிரி ஒரு கால் ஏற்றி வச்சு அந்த அலங்காரம் தான் இப்போ நல்லா ட்ரெண்டிங்காக இருக்குது. கேட்குறது எல்லாமே அதே தான் கேட்குறாங்க. அதனால் நெக்ஸ்ட்டு கிளாஸ் எடுத்தேன்னா கண்டிப்பாக அது வந்து வாழை மட்டையில் கட்டி நான் சொல்லித்தரேன். பிப்ரவரி மாதம் டேட்டு லொக்கேஷன் வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல, நான் சொல்கிறேன். அப்புறம் வந்து இது நம்மளே ரெடி பண்ணுற பதக்கம், பிளாஸ்டிக் பதக்கம் தான். ஏன்னா இப்போ கவரிங்கில் வாங்கினா கூட 250 ரூபா 300 ரூபா இல்லாமல் வாங்க முடியாது. இது ஒரு செட்டு அப்படியே கீழே பாசி தொங்குறது, சைடில் அந்த பாசியோடு சேர்த்து எவ்வளோன்னா 50 ரூபா ரேட்டு. நம்மகிட்டே இருக்குது, நிறையா வேணுன்ற அளவு அவைலபிள் இருக்குது. இப்போ இந்த ஒரு மாடல் தான் இருக்கான்னு கேட்டால் இல்லை, நிறையா இருக்குது. இல்லை எனக்கு பாசி வேண்டாம் அப்படின்னா வெறும் 40 ரூபாய்க்கே இருக்குது. அப்புறம் அந்த இடுப்புக்கு போடக்கூடியதெல்லாம் வந்து ஒரு ஃபுல் ரோலாகவே வரும், நிறையா இருக்கும். உங்களுக்கு வேணுமா இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், என் நம்பர் எல்லாத்துலேயுமே இருக்கும். வேணுமா இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்கிறேன். இப்போ வைக்கக்கூடிய ஸ்டோன்லாம் அப்படியே ஒரிஜினல் மெட்டல் ஃபினிஷிங் இருக்கும், ஆனால் பிளாஸ்டிக். கழுவி யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணியில். பெங்களூரில் நான் 10 நாள் அலங்காரம் பண்ணியிருந்தேன். இதே அம்மனுக்கு 10 நாள் அலங்காரம் பண்ணியிருந்தேன். 10 நாளும் இதே ஸ்டோன் எல்லாமே தண்ணியில் வாஷ் பண்ணி தான் நான் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணேன். இன்ஸ்டாவில் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ சீக்கிரம்லாம் கருத்து போகாது, ஏன்னா பிளாஸ்டிக் தானே, ஒன்றும் ஆகாது. அப்புறம் தலைமுடி பேப்பர் இதுவும் அதே ஃப்ளோரோசன்ட் பேப்பர் தான். அதாவது இந்த இடத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும். ஏன்னா டிஷ்யூ பேப்பர் தான் யூஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தேன். அந்த பேப்பர் வந்து ரொம்ப ரொம்ப லைட்டாக இருக்கும், சிசர் வச்சு பிடிச்சி வெட்ட முடியாது. அதனால் இந்த இடத்துக்கு மட்டும் ஃப்ளோரோசன்ட் பேப்பரில் போட்டுட்டு அதுக்கு மேலே ஃபுல்லாமே வந்து டிஷ்யூவில் தான் போட்டிருப்பேன். இப்போ இது ஃபுல்லாமே டிஷ்யூ, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பிளாக் டிஷ்யூ. எங்கே கிடைக்கும்னா திருநெல்வேலியில் தமிழ்நாடு பேப்பர்ஸ், நெல்லையப்பர் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். தமிழ்நாடு பேப்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு கடை பேர் அங்கே இருக்கும். இந்த பேப்பர் வைக்கிறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த பேப்பர் ஈஸியாகவே வச்சிடலாம். எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் மடித்து விட்டு ஒட்டிட்டிங்கன்னா ஃபினிஷிங்காக அது பாட்டுக்கு இருந்துக்கும்.
அந்த சுருக்கமாக இருக்கிற இடத்துலலாம் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும், பேப்பர் மேலே பேப்பர் அழகாக ஒட்டிக்கும். இந்த இதுக்கெலாம் பேப்பர் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் நான் பேப்பர் கொஞ்சம் ரெடி பண்ணுறதுக்கு டைம் இல்லை எனக்கு. அதுக்கப்புறம் சூரிய பெறை, சந்திர பெறை, உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் தோணுதோ நீங்கள் வைக்கலாம். நம்மளோட கற்பனைகளை அங்கே கொண்டு வரலாம். இதுதான் வைக்கணும், இது வைக்கக்கூடாது, அது மாதிரிலாம் இல்லை. ஓகேவா? இதுவும் அந்த மேலே நெத்தி சூட்டி மாதிரி வச்சுருக்கேன்ல, இதுவும் அதே பதக்கம் தான், பிளாஸ்டிக் பதக்கம் தான். அப்புறம் எப்பவும் போல் சில்வர் ஃபாயில் நான் யூஸ் பண்ணுறது வந்து சில்வர் ஃபாயில் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் வந்து நார்மல் ஏதாவது லேஸ் ஹவுஸில் லேஸ் இருக்கும்ல கலர்ஃபுல்லாக, அது ஒட்டினா கூட ஒட்டிக்கலாம். ஆனால் கழுத்துக்கு இதுக்கெலாம் வந்து லேஸ் வந்து பெண்ட் ஆகாது. அந்த கழுத்துக்கு நெக்லஸ் மாதிரி அந்த மாதிரிலாம் போடுறோம்ல, அந்த இதுக்கெலாம் வந்து லேஸ் வந்து பெண்ட் ஆகாது. அதனால் மற்ற இதுக்கு வந்து லேஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க, கழுத்துக்கு போடுறதுக்கு மட்டும். ஓகேவா? அதே மாதிரி பேப்பரில் வந்து நடுவில் நார்மல் இந்த ப்ளூ கலர் பேப்பரு, அப்புறம் க்ரீனு, பிங்க்கு, இந்த மாதிரி லைட் கலர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இந்த 3 கலர் தான் கான்ட்ராஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். மற்ற எந்த கலரும் அந்தளவு எடுக்காது, டல்லாக தான் இருக்கும். பிங்க் கலர் போட்டுக்கலாம், பிங்க் கலர் நல்லா தான் இருக்கும். கழுத்துக்கு போடுற பேப்பர். பட்டை வந்து எனக்கு யூ ஷேப்பில் வேணும்னு சொல்லிவிட்டு யூ ஷேப்பில் வெட்டியிருக்கேன். இப்போது நார்மலாக ஃப்ளாட்டாக வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம், இல்லை மீனாட்சி அம்பாளுக்கு கீழே பெண்டாகி வரும்ல ஐப்ரோ பக்கத்தில், அந்த மாதிரி வைக்கணும் கூட வெட்டிக்கலாம். ஐப்ரோ வெட்டுறது, கண் வெட்டுறது எல்லாமே பிளாக் ஃப்ளோரோசென்ட், அந்த தலைமுடிக்கு வெட்டினா அதே பேப்பர் தான். ஐப்ரோ மட்டும் வைக்கும்போதே கொஞ்சம் கரெக்டாக வச்சுருங்க, ஏன்னா ஐப்ரோ கோணிக்குச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? அதனால் வைக்கும்போதே கரெக்டாக வச்சுருங்க. இந்த கண் வெட்டுறது இதெல்லாம் ஸ்டார்டிங்கில் வராது, வெட்டி வெட்டி ட்ரை பண்ணால் தான் வரும். என்னோடய அலங்காரம் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் போய் பார்த்தீங்கனாலே தெரியும், அந்தளவு நேச்சுரலாக இருக்காது. கண் வெட்டுறது கூட கரெக்டாக இருக்காது, வெட்ட வெட்ட தான் வரும். இப்போதைக்கு அவசர தேவைக்கு வேணும்னா என்கிட்ட வாங்கிக்கோங்க, ஆனால் நீங்களும் வெட்டி ட்ரை பண்ணுங்கள். அன்றைக்கி கிளாஸுக்கு வந்தவங்களுக்குமே என்னோடய கண் செட்டை வச்சு நான் போட்டு அந்த கண் செட்டு வெட்டுறது இதெல்லாம் வந்து நான் காட்டாமல் மறைக்கலை. ஓகேவா? ஏன்னா அது அப்புறம் என்னோடய சுயநலத்துக்காக நான் கிளாஸ் எடுத்த மாதிரி ஆகிடும். கண் எல்லாமே நான் அந்த ஸ்பாட்டில் வச்சு வெட்டி தான் நான் வந்து சொல்லி கொடுத்தேன், எல்லாத்துக்கும் தெரியும். வெட்டி ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது ஒரு அர்ஜென்ட் தேவை, ரொம்ப ஒரு பெரிய கோயிலில் அலங்காரத்துக்கு போகணுன்னா மட்டும் என்கிட்ட வாங்கிக்கோங்க. ஐப்ரோ வந்து அந்த சேலம், சென்னை இந்த சைடு பார்த்திங்கன்னா நல்லா வில்லு மாதிரி பெருசாக போடுவாங்க. அது ஒரு டைப் அலங்காரம், இது ஒரு டைப் அலங்காரம். நம்மது வந்து நார்மல் ஹியூமனுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வரும். ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வரும். நேச்சுரலாக உள்ளே வந்து ஒரு ஆள் இருக்க மாதிரி இருக்கணும். நம்மளோட கான்செப்ட் அதுதான். இது வந்து ரெட் வார்னிஷ் பேப்பர். இப்போது திலகம் மாதிரி கட் பண்ணியிருக்கேன்ல, ரெட் வார்னிஷ் பேப்பர் நார்மலாகவே கிடைக்கும் எல்லா இடத்துலையும். அந்த புருவத்துக்கு மத்தியில் ஒட்டியிருக்கேன்ல, அது வந்து நார்மல் ஸ்டோன் தான். ஒரு பீஸ் 1 ரூபா ரேட்டு நம்மகிட்டே இருக்குது, நிறையாவே இருக்குது. இல்லை வெளியில் கிடைச்சாலும் தாராளமாக வாங்கிக்கோங்க. லிப்ஸ் வைக்கிறது, அந்த நீங்கள் கட் பண்ணக்கூடிய உதடை நல்லா 2ஆக மடிச்சிருங்க. மடிச்சுட்டு அதுக்கப்புறமா வச்சு நல்லா ஒட்டி விட்ருங்க. அதே மாதிரி உதட்டு ஓரத்தில் வந்து லேசாக நமக்கே சிரிக்கும் போது அந்த குழி விழும். அந்த குழி வந்து தூரத்துலேருந்து பார்க்க எப்படி தெரியும்? பிளாக்காக தான் தெரியும். அதனால் ஒரு பிளாக் ரவுண்டு வந்து கட் பண்ணி அந்த இடத்துல உதட்டு ஓரத்தில் ஒட்டியிருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு பார்த்த லுக்குக்கும் இந்த லுக்குக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா.
முடிஞ்ச அளவுக்கு முகத்தில் வந்து நல்லா வலுவலுன்னு எந்த அளவு தேய்க்க முடியுமோ தேய்ச்சிருங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நல்லா வலுவலுன்னு தேய்ச்சிக்கோங்க. வந்து பார்த்தோன்னே எல்லோரும் பார்க்குறது ஃபஸ்ட்டு அந்த முகம், கண், உதடு, அவ்வளோதான். நீங்கள் பண்ணுறது மற்ற எல்லாமே வந்து 2ஆம் பட்சம் தான். ஃபஸ்ட்டு அந்த ஃபேஸ் தான் ஃபோக்கஸ்ஸு. அப்புறம் வந்து நாசி, மூக்கு துவாரம் அதெல்லாம் வச்சு விடணும். புல்லாக்கு ஒரு சிலருக்கு போடுறதுக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அதே மாதிரி எல்லோரும் அந்த நத்துன்னு சொல்லிட்டு அந்த வளைய மூக்குத்தி போடுவோம். அது வந்து நம்ம நேராக உட்காந்துருக்கோமா, நமக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வச்சா தான் அழகாக இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் வச்சா தான் அழகாக இருக்கும். ஒரு சிலர் வந்து லெஃப்ட் சைடில் வைப்பீங்க, அது அந்தளவு லுக்காக தெரியாது. ஒரு கோவில் ஸ்ட்ரக்சரு கேலண்டரில் ஏதாவது போட்டிருப்பாங்கல்ல, மீனாட்சியாக இருக்கட்டும், எந்த தெய்வமாக இருக்கட்டும், ரைட் சைடில் இருந்தால் தான் அது ஃபோக்கஸாக தெரியும். நீங்கள் நேராக உட்காந்துருக்கீங்கன்னா உங்களுக்கு பார்க்க ரைட் சைடு. கையில் வந்து குங்குமச்சிமிழ் பிடிச்ச மாதிரி இருக்குது. அதை வந்து இப்போது கரும்பு பிடிச்ச மாதிரி மாற்றுறேன். கரும்பு போட்டிருக்க பேப்பர் வந்து 1 கிலோ ஃபாயில், 1 கிலோ ஃபாயில் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா அதுதான் நல்லா கனமாக ஸ்டிஃபாக நிற்கும். அந்த கழுத்துக்கு இதுக்கெலாம் யூஸ் பண்ணுறது வந்து 9 மீட்டர் ஃபாயில், அதுவே போதும். அது கொஞ்சம் கனம் கம்மியாக இருக்கும், அதுவே போதும். அப்புறம் ஒரு சில இடத்துல வந்து நான் வாழை மட்டை வந்து கிடைக்காது எனக்கு. அந்த இடத்துல வந்து நான் ஃபாயில் பேப்பரில் போட்டு கட்டுவேன். ஏன்னா கிடைக்காது அந்த இடத்துல. ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் மாற்றி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தோணும். சரி, ஓகே, அந்த இடத்துக்கு யூஸ் பண்ணுறது வந்து 1 கிலோ ஃபாயில் எனி டைமும் உள்ளே வச்சுக்கோங்க, தேவைப்படும். இங்கே மதுரையில் கிடைக்கிற ப்ரைஸ் வந்து 600 ரூபா 1 கிலோ ஃபாயில். வெளியில் வந்து 900 ரூபா, அதுலேயே எம்ஆர்பி 1200 ரூபா தான் போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சம் கேட்டு வாங்குங்க 1 கிலோ ஃபாயில் வாங்குறவங்க. இப்போ உங்களுக்கு அந்த விரல் வைக்கிறது இது எல்லாவது ஒரு டவுட்டாக இருந்தால் உங்கள் கையவே வந்து வச்சு பார்த்துக்கோங்க எப்படி இருக்கும் அப்படின்னு. இப்போ வந்து கையில் அந்த பூச்செண்டு மேலே கிளி உட்காந்துருக்கோம் இல்லையா வலது கையில், அதுவும் அதே 1 கிலோ ஃபாயிலில் தான் போடுறேன். போட்டுட்டு அதுக்கு மேலே கலர் ஃபாயில், க்ரீன் கலர் ஃபாயில் போட்டுட்டு தாமரை பூக்கும் கிளியோட உதட்டுக்கும் மட்டும் பிங்க் கலர் நார்மலாக வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கனாலே நின்றுக்கிறோம். ஃபாயில் பேப்பரை வந்து நீங்கள் யூஸ் பண்ண தான் வந்து அந்த ஷேஃபிங் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியும். நான் என்ன தான் வீடியோவில் காமிச்சாலுமே அவ்வளோ சீக்கிரம் வராது. யூஸ் பண்ண தான் ஓகே இது இப்படி அமுக்குனா இப்படி வரும் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. ஒரு கயிறு போட்டு கட்டிடுங்க, மஞ்சள் கயிறு எதுனாலும் சரி போட்டு கட்டிட்டு இருக்கிற கையிலே எடுக்காமல் இதே மாதிரி கொஞ்சம் விரல் இதெல்லாமே கொஞ்சம் தனித்தனியாக செஞ்சு வைங்க. அதே மாதிரி மாலை போடுறது நீங்களே அங்கே இருந்து போட்டு விட்டுவாங்க. இல்லைன்னா மாலையை எப்படி போடணும்னு பார்த்து அவங்கள்ட்ட சொல்லி கொடுத்துட்டு வந்துடுங்க. ஏன்னா அலங்காரம் நம்ம நல்லா பண்ணி முடிச்சிடுவோம். அவங்க ஃபஸ்ட்டு எதை உடைப்பாங்கன்னா அந்த விரலை தான் உடைப்பாங்க. மாலையை போடுறேன் பூ போடுறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது, சொல்லி கொடுத்துட்டு வாங்க. உள்ளங்கை எப்படி இருக்குமோ அதே மாதிரி அமைக்க விட்டுக்கோங்க. இப்போ அந்த 4 விரல் வரும்ல, அந்த பக்கம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. கட்டை விரல் வர்ற பக்கம் வந்து கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் கையை வச்சு பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த இடத்துல எப்படி இருக்கும்னு. விரல்லாம் நல்லா ஃபினிஷிங்காக கொடுங்க. ஒரு சிலர் ஓகேன்னு பார்த்துட்டு போயிடுவாங்க. ஒரு சிலர் இன்ச்சு பை இன்ச்சு அதை ரசிப்பாங்க. கை எப்படி இருக்குது, கால் எப்படி இருக்குது. மேலே அந்த ஆள்காட்டி விரல் வந்து நல்லா கடகஹஸ்தத்தை நல்லா தூக்கி போட்டுருங்க. எனக்கு வந்து சுண்டு விரல் வந்து இப்படி வந்தால் தான் பிடிக்கும். கடகஹஸ்தத்தில் கொஞ்சம் அந்த மோதிர விரலுக்கு மேலே லேஸ் அப்படி தூக்கி இருந்தால் எனக்கு பிடிக்கும். அதனால இப்படி வச்சுருக்கேன். ஹஸ்தபாதத்துலேயுமே இதே டைப்பில் தான் வரும். அப்புறம் கட்டை விரல்,
இப்போ ஒரு இடத்துல மாவு வச்சேன் இல்லையா, இப்போ அந்த இடத்துல வைக்காமல் இருந்தால் அந்த கை வந்து ஃபினிஷிங் வராது. அதே மாதிரி வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு வேறு ஏதாவது திங்ஸோட பேரோ ஏதோ மெட்டீரியல் பேர் சொல்லாமல் இருந்தேன்னா அதுக்கப்புறம் கேளுங்க. ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு சொன்ன பதிலே திரும்ப வந்து நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தாலே நான் எல்லாத்தோடைய விளக்கமுமே கொடுத்துருப்பேன். அந்த நெத்தி பட்டை அதெல்லாம் கட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதெல்லாம் நார்மலாக எல்லா சின்ன பிள்ளைங்களும் ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணுற அந்த சில்வர் கலர் பேப்பர் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். அந்த கட்டமாக போட்டிருக்கோம், அதுலேயே ₹2 கிடைக்கும். அந்த இதில் தான் வந்து பட்டை அதெல்லாம் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி நீங்கள் பார்க்க தான் வரும். இப்போது கண் வெட்டுறது மட்டும் நான் கொஞ்சம் சைடில் இருந்துச்சு, அது கவர் ஆகலை. அது கண் வெட்டுறது எப்படின்னு சொல்லிட்டு நாகர்கோயிலில் ஒரு அண்ணா வீடியோ போட்டிருக்காரு. 3 மில்லியன் வியூஸுக்கு மேலே போயிருக்கு. நீங்கள் பேப்பரில் கண் வெட்டுறது எப்படின்னு சொல்லிட்டு போட்டாலே வந்துடும். ஓகேங்களா? அதே சேம் மெத்தடில் தான் நானும் வெட்டியிருக்கேன். அப்புறம் சைடில் வந்து சங்கு சக்கரம் அந்த மாதிரி மாவுலேயே தான் வச்சுருக்கேன். அது மேலே வந்து பெயிண்டிங் கொடுத்து அந்த சங்கு சக்கரத்தை வந்து கொஞ்சம் தனியாக லுக்காக காட்டியிருக்கேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் இன்ச்சு பை இன்ச்சாக என்னென்னலாம் போட்டால் நல்லாயிருக்குன்னு தோணுதோ அதெல்லாம் தாராளமாக போடுங்க. அந்த விரலில் மோதிரம் போடுறது, காலில் மெட்டி போடுறது, உங்களுக்கு என்ன மாதிரி தோணுதோ நீங்கள் போடலாம் தாராளமாக. அதுக்கப்புறம் முகத்தில் வந்து அந்த ஷேடோ கொடுக்குறது, இது கொடுத்தா தான் அந்த தெய்வ அம்சமே வரும் கரெக்டாக. இதை பண்ண தெரிலன்னா விட்டுருங்க. ஆனால் இதை பண்ணி வந்து சொதப்பிடாமல், நிறையா பேர் வந்து வெல்வெட் பேப்பர் போடுறீங்க இல்லையா, இப்போது நான் கண்ணு செட்டு இதெல்லாம் போட்டு அனுப்புகிறேன்ல, அது எல்லாமே வெல்வெட் பேப்பரில் தான் போடுறது. அது போட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடியே வந்து அது எல்லாத்தையும் ஒட்டுறதுக்கு முன்னாடியே வந்து அந்த ஐ ஷேடோ இதெல்லாம் கொடுத்துருங்க. ஏன்னா அது மேலே வந்து படக்கூடாது, பேப்பர் மேலே வந்து படக்கூடாது. ப்ரெஷ்ஷு பட்டதுன்னா கொஞ்சம் அந்த தூசி மாதிரி ஏதாவது இதாகும். அவ்வளோதான்ப்பா. ஃபைனலாக நம்ம பண்ண அலங்காரம் இது தான். தும்பப்பூ ஒருத்தவங்க வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. தும்பைப்பூ. அம்பாளுக்கு ஃபஸ்ட்டு பாதார்ச்சனையே அதுதான்.